உயர்ந்த மந்திரன் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். உயர்ந்த மந்திரன் எனக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தீங்க, என் கேள்விக்கு என்ன பதில். அதாவது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பாட்டு. அதாவது டான்ஸு ஆனா ஒன்றும் தெரியாத காலகட்டத்தில் சிவாஜிக்கு பாட்டு ஷூட் பண்ணும்போது என்னை கொடைக்கானல் கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போயிட்டு சோப்ரா மாஸ்டர் மதுரை ராமன் ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருந்தார். அவன் வந்து மிகப்பெரிய டான்ஸர், அற்புதமாக பண்ணுவான். பட் அந்த காலத்துக்கு முன்னே பிடிவாக டான்ஸ் வருதோ வரையும் அவன் அற்புதமாக ஆடி காட்டி நம்ம ஆட சொல்லுவாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது புல்லுக்குள்ளே வந்து ரவுண்டில் அடிக்கிறது ஈஸி இல்லை. ரொம்ப படாத பாடுபட்டு அரையும் குறையமாக ஆடி முடித்தேன். ஏவிஎம் செட்டியார் அப்பச்சி படத்தை போட்டு பார்த்துட்டு என்னையாது இந்த பையன் எல்லோவி லோன்னு சொல்கிறான், இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க எப்படி இங்கிலீஷ் பீட்டுக்கெலாம் மியூசிக் ஆடுவான்னு சொல்லிட்டு பாட்டு தூக்குண்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அப்போ சரவணன் சார், முருகன் குமரன்லாம் என்ன பண்ணாங்க, மியூசிக் மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க, எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பையனுக்கு பாட்டு கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கிளாசிக்கலாக அந்த டியூனை போட்டு நீங்கள் சரணம் எல்லாமே நீங்கள் அதை மாற்றி கொடுத்துருங்க. இப்போ படங்கள்ல எல்லாம் பார்க்குறதே அந்த பீஸ் நடை போடும் பொன்மையிலே. அதில் இன்னொரு விஷயம் அந்த பாட்டில் கேட்டிங்கனாக்கா, அந்த பாட்டு ஒரு அந்த ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் இப்போ இருக்கார். அவர் வந்து இந்த பாட்டே பைத்தியமாக இருந்து அர்ச்சனை பண்ணும்போது கூட என் கேள்விக்கு என்ன பதில்னு பண்ணிட்டாங்க. சில பாடல்கள் வந்து எப்பவுமே நம்ம மனசில் நிற்கிதுனாக்கா, அதில் எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு, அவரை மறந்து போய் தானே அந்த அர்ச்சனை கூட பண்ணிருக்காங்க. அர்ச்சனையே மறக்குதுன்னா அப்போ அந்த பாட்டு இந்த அளவுக்கு மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அப்போ அந்த பாட்டில் ஒரு பாட்டினால ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காலகட்டங்களில் இப்போ தெய்வம் தந்த வீடுன்னா ஜெய கணேசன் சொல்லுவாங்க, இது சத்தியம் இது சத்தியம்னா அசோகரை சொல்லுவாங்க. நல்ல அது மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டை வச்சு